சென்னை போரூரில் இருக்கக்கூடிய தனா ஸ்டிக்கர் ஷாப் தாங்க வந்திருக்கும். 2017 மாடல் Yamaha R3 ஒரு பிராண்ட் நியூவாக ரெடி பண்ணியிருக்காங்க. கஸ்டமைஸான பிரிண்டட் ட்ராப் வந்து இந்த R3க்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தனா ஸ்டிக்கர்ஸ் கண்டிப்பாக சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 18 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் வந்து இருக்காங்க. ஸோ பிரிண்டட் ட்ராப்பு நல்ல குவாலிட்டியில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ Yamaha R3 மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் R15 எந்த பைக் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பிரிண்டட் ட்ராப் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா சென்னை போரூரில் இருக்கக்கூடிய தனா ஸ்டிக்கர் ஷாப்பை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் Yamaha R3யோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. ஆனால் தனா ஸ்டிக்கர் ஷாப் வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துறீங்களா? ஒன்றும் சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஐநார். நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 வருஷமாக தெரியும் எனக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு R15 வாங்கும் போதே எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கரிங் ஒன்று பண்ணியிருந்தேன். அது ரொம்ப பிடிச்சது. R15 ஃபுல் மாடிஃபை பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த R3 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு இது 3வது வாட்டி இல்லை 4வது வாட்டி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு, ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறாரு. டிசைனிங் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற டிசைனிங் ரொம்ப யூனிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் அனிமி அந்த இதில் ரேப் பண்ணி கிளியர் அடிச்சிருக்கோம். ஸோ நான் கேட்டது ஒன்று, பட் அதோட இன்னும் கொஞ்சம் அவுட்புட் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காரு. ஓகே பற்றி சொல்கிறது இவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். சரிங்க ப்ரோ எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஆகிருக்கும். ஓகே, 10 days மேக்ஸிமம் ஆயிருக்கு. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000. ஓகே, ஃபுல் ரேப்பிங் காஸ்ட்டு, கிளியர் காஸ்ட்டு, லேபர் எல்லாமே சேர்த்து ஒரு 70,000 ஆயிருக்கு. சரிங்க ப்ரோ. வண்டியோட நான் எதிர்பார்த்தோட ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. வண்டி சூப்பராக இருக்குது அவுட்டு. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் ப்ரீமியமாக இருக்கும் எல்லாமே பார்க்குறது உங்களுக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு. ப்ரோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தீம் பண்ணீங்கல்ல, அது பிளைனாக பண்ணீங்களா, இந்த மாதிரி பிரிண்டட் ரேப்? இல்லை, பிரிண்டட் இதான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனாக தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இவர்கிட்ட எல்லாமே அவரோட ஓன் டிசைனிங் தான் எல்லாமே பண்ணுவார். ஓகே, இதுதான் இப்போ பிரிண்டரில் வந்து நான் கொடுத்த ஃபோட்டோஸ் வச்சு அவர் கொஞ்சம் அனிமேலாம் கிரியேட் பண்ணி கொஞ்சம் ஓனாக பண்ணியிருக்கேன். நல்லா ஓகே. மேலே கிளியர் பண்ணியிருக்கல ப்ரோ? ஆமாம் ப்ரோ, 2 கோட் கிளியர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் பிஞ்சிட்டு வரது அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இருக்காது. ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒட்டிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஓகே, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட, ஏன்னா ஒரு நார்மல் கடையில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தூக்கிட்டு வரும், ஒரு இடத்துல தூக்கிட்டு போகணும். இது ஃபினிஷிங் பார்த்தாவே உங்களுக்கு எதுவுமே தூக்குன மாதிரியே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல் ப்ரீமியமாக தான் ஒட்டி இருக்குது. அதுக்கு மேலே நம்ம சப்போஸ் வெளியில் எங்கேயா ரொம்ப ட்ரைவிங்கில் போவோம், அதுக்கு சேஃப்டிக்காக நாங்கள் வந்து கிளியர் 2 கோட் அடிச்சிருக்கோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஷைனிங் அவுட் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஓகேண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் அதுதான் நீங்கள் சொல்கிறத வச்சு கண்டிப்பாக வந்து நல்ல அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான அவுட் மாதிரி தெரியுது. ஏன்னா பைக் வரவங்க கண்டிப்பாக நின்று பைக்கை ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் மூவ் பண்ணுவாங்க. அந்த நீங்களே இப்போ நிறைய வீடியோ எடுத்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அவுட்லுக் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை, நல்லா தனியாக தெரியுதுண்ணா. ஏன்னா ஸ்டிக்கர் அந்த கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏர் பிரஷ் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஸ்டிக்கர் பண்ண மாதிரி ரேப்பிங் பண்ண மாதிரியே தெரில. அந்தளவு ஒரு செம்மையான அவுட் வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அவங்க இந்த மாதிரி ட்ரீமாக இருக்கும், நான் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அவங்க வண்டிக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. பைக்கில் ஒரு கம்பல்சரி வந்து எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நேரில் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா நின்று பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான கலர் தான். ஓகே, ஸோ நல்லா பண்ணி கொடுத்துரு. ஃபினிஷிங் நல்லா பக்காவாக வந்திருக்கு. நான் எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எங்கள் வீட்லேயும் ஃபேமிலி சைட்லேயும் எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைனிங் எல்லாமே. ஓகேண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் R3 வச்சிருக்கனால சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, கிடைக்க மாட்டேது, ரொம்ப ஹை ப்ரைஸ் ஆகிடுச்சு. RX மாதிரி இப்போ R3யும் பார்த்தீங்கன்னா டிமாண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ரிவ்யூ R3 அதை பற்றி சொல்லுங்கள். R3 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா R15 வாங்கும்போது R3 வாங்கணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் R15, R3, R1 அந்த மாதிரி செக்மெண்ட்டில் போவோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லி பைக்காக கொஞ்சம் ஸ்போர்ட்ஸாக வேணும், கொஞ்சம் ரகடாக வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா R3 எனக்கு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்தில் கேட்டு என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் வாங்கியிருந்தது இந்த பைக்கு. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே. ஸோ இது ஆக்சுவலாக இது 2வது R3. ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு R3 எடுத்து இது விற்றுட்டேன். இது 2வது R3. ஸோ இதுக்கப்புறம் விற்கக்கூடாது அப்படிங்கிறத தான் கொஞ்சம் ரெடி பண்ணி நானே வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணுவேன். ஓகே. நீங்கள் இப்போ ஷாப்பு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக எல்லாமே அந்த பேஜில் இருக்குது, இன்ஸ்டாவில் இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த கடை எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் R3 ரொம்ப ரேர் சென்னையில். அதை மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது, எங்கே பண்ணியிருக்காங்க, எங்கே போகிறாங்க. அதனால் தனா ஸ்டிக்கர்ஸ் கம்பல்சரி எல்லாத்துக்குமே தெரியும். நான் ரெஃபர் பண்ணுறது R3 மட்டும் இல்லை, என் சர்க்கிளில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் எல்லாத்தையும் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ R3 மட்டும் இல்லாமல் ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு காரம் கஸ்டமைஸாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஷாப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போரூர் டோலுக்கு நீங்கள் டுவர்ட்ஸ் போரூர்லேருந்து மதுரவாயில் போகிறதுக்கு கரெக்டாக போரூர் டோலுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ தனா ஸ்டிக்கர் ஷாப்பு.
ஸோ நீங்கள் டூ வீலர் மட்டும் இல்லை, கார்ஸும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸான கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பிரிண்டட் ட்ராப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி தீமாக பண்ணீங்கல்லண்ணா, இப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 days ஆச்சு சொன்னீங்க. இந்த மாதிரி தீமாக ரெடி பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? ஏன்னா நம்ம அண்ணா கிட்ட பேசணும். ஆனால் அவர் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் வரேன்னு சொன்னார். ஸோ நீங்கள் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணுமா, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் வந்து 2 ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். ஓகே, எடிட் பண்ணி கொடுத்தாரு. அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் வேலை இருக்கும். அது நமக்கு எப்படி வேணும், உங்களுக்கு என்ன அவுட்புட்டில் வேணும், எந்த மாதிரி டிசைனிங் வேணும், அதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு தான் அவர் பண்ணுவார் அவர். ஸோ நான் ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். அந்த ஃபோட்டோஸ் அவ்வளோ வந்து ஃபேஸ்க்கு ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோஸ் வந்து அது உட்கார வச்சு அந்த எல்லோவுக்கும் அதுக்கும் வந்து மேட்ச் பண்ணி அவர் பண்ணார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து, டிசைனிங் தான் மெயின். ஓகே, அதனால் டிசைன் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். ஏன்னா அவுட்லுக் நமக்கு வந்து வண்டியில் வச்சு பார்க்கணும். நமக்கு ஏனோ தானே நம்ம ஸ்டிக்கர் வெட்டி பண்ணிட்டுனா அப்புறம் இருக்கிறதுனால. ஸோ தேங்க்ஸ் நான் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. ஓகே. ஸோ தனா ஸ்டிக்கர் ஷாப் பார்த்தீங்கன்னா போரூர் டோல் பக்கத்துலேயே இருக்குது. நான் ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு வாட்டி எமகா R3 பற்றி சொல்லிடுறேன். 10 days 17,000 பட்ஜெட்டு, கஸ்டமைஸான பிரிண்டட் ட்ராப்பு, உங்களுக்கு மேலே வந்து 2 லேயர் கிளியரும் பண்ணியிருக்கு. ஸோ பைக்ஸ் இந்த மாதிரி கார்ஸ் வந்து கஸ்டமைஸான நீங்கள் ரேப்பிங் பண்ணோம் அப்படின்னா தனா ஸ்டிக்கர் ஷாப் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.